Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம இன்னைக்கு டேஸ்டியான கத்திரிக்காய் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான கத்திரிக்காய் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். ஜஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ மட்டும், அதாவது உருளைக்கிழங்கு மட்டும் இதுக்கு சேர்த்து நம்ம சிம்பிளாக செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு இது எடுத்திருக்கேன். இதுக்காக 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி. அப்புறமா இதுக்காக 1 ஸ்பூன் கசகசா இதை ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் தண்ணியில். ஒரு 8-9 பாதாம் இருக்கும், தோல் உரித்து வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரி கூட எடுத்துக்கலாம், ரொம்ப ரிச்சாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு ஸ்பைசஸ், அதாவது நமக்கு மசாலா பொருட்கள் இது எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா. அப்புறம் இது பொட்டுக்கடலையோட மாவு தான், அதாவது பொடி பண்ணி வச்சுருக்கேன், பவுட்ரு பண்ணி. இது ஒரு 2 ஸ்பூன், அவ்வளோதான். இது நாம் எடுத்துருக்கோம். இப்போ நாம் பாதாமையும் இந்த கசகசா இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்க போகிறோம். வாங்க இது நம்ம அரைச்சிக்கலாம். இது நீங்கள் ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுதான் நமக்கு நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் பாதாமுக்கு பதில் கேஷ்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது முந்திரி. அதுவும் நமக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுக்காக அந்த பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகே, நம்மளோட பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, அரைச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு சின்ன பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம கோகோனட் மில்க், அதாவது தேங்காயிலேருந்து நமக்கு 2 கப் மில்க் எடுத்துக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு இந்த குருமாவுக்கு ரொம்ப முக்கியம். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம தேங்காவை அரைச்சி திக்கான ஒரு பால் எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்து திரும்ப அதே தேங்காயில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி 2வது பால், அது 1 கப் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். நாம் இப்போ இதை தாளிச்சிக்கலாம். இதுக்காக நான் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, அதாவது நான் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் பட்டை துண்டு, அப்புறம் அந்த ஜாதி பத்திரி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஆட் பண்ணி அது நல்லா எண்ணெயில் பொரிஞ்ச பிறகு அதோடு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயமும் அப்புறம் பச்சை மிளகா, அது நான் ஒரு 2 பச்சை மிளகாய் இதோட ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் ப்ரௌனாக வதங்கிறதுக்காக தேவையான அளவு நாம் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்மளோட வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போது இது நல்லா வதங்கிட்ட பிறகு நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பாதாமும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பேஸ்ட் அதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வெங்காயத்தோடு ஆட் பண்ணி வதக்கும் போது நமக்கு அந்த ரிச் டேஸ்ட்டும் கிடைக்கும், அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். இதை நம்ம வதக்கும் போது சிம்மில் வச்சுக்கணும், இல்லைனா அடியில் தீஞ்சிரும். இப்போது இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி இதோடு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதோடய நாம் எடுத்து வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் அதை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். நம்மளோட தக்காளியும் புதினா கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கி வரணும். இதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விடணும். இது நல்லா மேஷ் ஆகி ஒரு பேஸ்ட் போல் வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கத்திரிக்காவை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் கலர் மாறாமல் இருக்குது. இதோட டிப்ஸ் நான் வீடியோ எண்டிங்கில் சொல்கிறேன். இவெல்லாம் வதக்கி விடும்போது நாம் தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் 3/4 ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 3 ஸ்பூன் சிகப்பு மிளகாய்த்தூள், அதாவது நம்ம வீட்லேயே எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைப்போம் இல்லையா, அந்த மிளகாய்த்தூள் தான் 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரம் உங்கள் தேவைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எங்களுக்கு இது கரெக்டாக இருந்தது. நீங்கள் அதிகமாக காரம் சாப்பிட இன்னும் கூட 1 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு நாம் 2 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ செகண்ட் டைம் அரைச்சி எடுத்த 1 கப் தேங்காய் பால், 1 கப் இல்லை 1.5 கப் அதை ஆட் பண்ணி நான் தேங்காய் பாலில் தான் நான் வேக வைக்கிறேன் இந்த கத்திரிக்காவை. ஸோ அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இப்போது தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு.
இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக நான் அந்த பவுல் மட்டும் அலசி நான் அதை அந்த தண்ணி இதோட ஆட் பண்ணுறேன். ஆனால் ஆக்சுவலாக வெறும் தேங்காய் பாலில் தான் இதை நாம் வேக வைக்கணும். அப்போ நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இதை நாம் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இது ஒரு 50-60% வெந்து வரும்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு, இதை நாம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு சீக்கிரம் வெந்து வந்துடும். ஸோ இதை நாம் இதோட ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த உருளைக்கிழங்கு ஆல்ரெடி நான் ஒரு 50% வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதனால தான் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பச்சாவே ஆட் பண்ணுறதுனா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கும் சேர்த்தே நீங்கள் வேக வைக்கலாம். இப்போது நம்மளோட உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் ஒரு ஸ்பூன் சோம்புத்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் வீட்லேயே அரைச்சி வைக்கிற பிரியாணி மசாலா பவுடர், இது நான் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது நீங்கள் இன்னும் ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் பெரிய ஸ்பூனில் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த ஃப்ளேவர்லாம் நமக்கு நல்லா அந்த குழம்புல இறங்கணும். அதுக்காக ஜஸ்ட் ஒரு பிளேட் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் நான் க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். அதுக்குள்ளே நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை பவுடர், இதை நாம் ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க தேங்காய்பால், அது திக்காக இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்த தேங்காய்பால் அதோடு நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி திக்காக ஒரு நமக்கு அந்த தேங்காய்பால் திக்காக கிடைக்கும். இப்போ நாம் இறக்குற ஸ்டேஜில் இந்த தேங்காய்பாலும் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்து நம்ம வச்சுருக்கிற அந்த லிக்விட் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும். இந்த ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு அந்த கலரே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ பாருங்கள் நல்லா ஒரு கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு மற்ற வெஜிடபிள்ஸ் இல்லாத ஸ்டேஜில் ஜஸ்ட் நம்ம வீட்டில் கத்திரிக்காய் தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் கத்திரிக்காய் எல்லா இடத்துலையும் நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இதை நம்ம ஈஸியாக ஒரு குருமா வச்சிடலாம். பட் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது அதோட காம்பினேஷன் பொட்டேட்டோ, அது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான கத்திரிக்காய் குருமா. இதில் நம்ம ஆட் பண்ணுற இந்த பேஸ்ட்லாம் தான் இல்லை இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பாதாம் கசகசா பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம 2 டைப்ஸு தேங்காய்பால் எடுக்கும். அதாவது முதல் தேங்காய்பால், ரெண்டாவது தேங்காய்பால் நம்ம வேக வைக்கிறோம் வெஜிடபிள்ஸு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தேங்காய்பால் நம்ம பொட்டுக்கடலை மாவை கரைச்சி அதோட கடைசி ஆட் பண்ணுறோம். ஸோ இதனால தான் இதில் டேஸ்ட் நமக்கு இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட இந்த பிரிஞ்சால் பொட்டேட்டோ குருமா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒரு டிப்ஸ் வந்து நம்ம கத்திரிக்காய் கட் பண்ணும்போது கலர் மாறிடும். ஸோ அதுக்காக நம்ம கட் பண்ணி போகிற தண்ணியில் கொஞ்சம் உப்பு நீங்கள் ஆட் பண்ணி கரைச்சிட்டிங்கன்னா அதில் நீங்கள் கத்திரிக்காவை கட் பண்ணி போடும்போது அந்த கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகாது. கத்திரிக்காய் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ நம்ம தாளிக்கும் போது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். அது நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.